வீட்டிலேயே தயார் செய்யக்கூடிய பாஸ்தா சூப்பராக வந்திருக்கு. இப்பொழுது நாம் ஈஸியாக தயார் செய்யக்கூடிய பாஸ்தா செய்முறையை பார்க்க போகிறோம். வாணலியை அடுப்பில் வைத்துக்கிறோம். அதில் தேவையான அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். பாஸ்தாவை வேக வைத்து தனியாக எடுத்து வைத்து கொள்ளணும். அதற்காக இப்போ தயார் செஞ்சுக்கிட்டுருக்கோம். இப்போ மூடியை போட்டு தண்ணி கொஞ்சம் கொதி வர வரைக்கும் மூடி போட்டு தண்ணி சூடுபடுத்துவோம். $250 கிராம் அளவுள்ள பாஸ்தா எடுத்து வைத்திருக்கோம். இப்பொழுது தண்ணி நன்றாக கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம 250 கிராம் அளவுள்ள பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தண்ணியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் எதற்காக விடுறோம்னா பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருப்பதற்காக எண்ணெய் சேர்த்துருக்கோம். 250 கிராம் அளவுள்ள பாஸ்தாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நன்றாக ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி சரி செய்துக்கலாம். இப்பொழுது பாஸ்தா வேகட்டும். சுமாராக ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆனிச்சுன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியினுடைய நிறமே தெரியும். தண்ணீர் நன்றாக வெள்ளையாக மாறிடுச்சுன்னா பாஸ்தா வெந்துடுச்சுங்கிற பதத்துக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சுமாராக ஒரு 6 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா பாஸ்தா வெந்துடுச்சு. பாஸ்தா வெந்ததுக்கு பிறகு தனியாக வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் பரப்பி வைத்துக்கணும். சூட்டில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருப்பதற்காக பரவலாக வைத்து கொள்ளணும். ஒரு கடாயை வச்சுக்கிறோம். அதில் இப்போ தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு பச்சை மிளகாவை போட்டுக்கிறோம். லைட்டாக வெந்ததும் இப்பொழுது நம்ம கட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். பொடியாக ஒரு பெரிய அளவு உள்ள வெங்காயம் நன்றாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 வெங்காயம் கட் பண்ணி வைத்திருக்கோம். பொடியாக நறுக்கிய வெங்காயம் அதை இப்போது சேர்த்து வெங்காயத்தை சேர்த்ததற்கு பிறகு நன்றாக வதக்கிக்கலாம். கலர் மாறக்கூடிய அளவிற்கு நன்றாக வதக்கிக்கணும். இப்பொழுதுக்கு ஓரளவுக்கு வெங்காயம் கலர் மாறி இருக்குது. இப்பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நன்றாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவிற்கு நன்றாக வதக்கிக்கணும். இப்பொழுது பொடியாக நறுக்கி வைத்திருக்கக்கூடிய 2 தக்காளியை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நன்றாக வதக்கிக்கலாம். இப்பொழுது கேரட் சேர்த்துக்கிறோம். ஒரு கேரட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். அதே போல் ஒரு குடமிளகாய் பாதி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிறோம். இப்பொழுது கொஞ்சம்
மூடி போட்டு நன்றாக வேக விடலாம். சுமாராக 3-4 நிமிடம் மூடி போட்டு வேக விட்டோம். இப்போ எல்லாம் நன்றாக வெந்திருக்கு. இப்பொழுது வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாம் நன்றாக வெந்திருக்கு. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதனோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நன்றாக வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு நன்றாக வதக்கி கொள்ளலாம். இதோட 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம். சேர்த்து எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு நன்றாக பரட்டி விட்டுக்கலாம். இப்பொழுது உப்பு தேவையான அளவிற்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக கிண்டி விட்டுக்குவோம். சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது வேக வைத்த பாஸ்தாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த பேஸ்ட் எல்லாம் ஒன்று சேர அளவிற்கு நன்றாக கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேரக்கூடிய பதத்தில் நன்றாக கிண்டி விட்டுக்கலாம். இப்பொழுது நன்றாக கிண்டி விட்டுக்கிட்டுருக்கோம். பாஸ்தாவினுடைய கலர் வந்து மாறிக்கிட்டே வருது. இந்த பேஸ்ட் வந்து அப்ளை ஆகும்போது அதனுடைய கலர் வந்து நன்றாக மாறி வந்துக்கிட்டுருக்கு. இப்பொழுது நன்றாக கிண்டி விட்டாச்சு. இப்பொழுது பாஸ்தா இப்போ வந்து நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்பொழுது நான் மேலே லேசாக சிறிதளவு கொத்தமல்லியை மேலே வந்து தூவிக்கலாம். இப்பொழுது நமக்கு சுவையான பாஸ்தா தயார். ஈஸியாக எளிமையான முறையில் வீட்டிலே தயார் செய்யக்கூடிய பாஸ்தா தயார். சூப்பராக வந்திருக்கு. நன்றி.